This video is co-presented by Actuators Foundation of Future presents Code Cloud Form. ஒரு பஸ் வரல 9 பஸ் வருது. அந்த டைம் என்னன்னா நான் கொஞ்சம் நிறைய ஜுவல்ஸ் போட்டிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கேன். 9 பஸ் எதுவும் இல்லை, ஒரு மாதிரி ஹாண்டட் ஆயிடுச்சு இந்த பிளேஸு. ஃபோன் பண்ணி நான் வந்து கேட்குறேன், எம்ஆர்டிஎஸ்ஸா கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி கேட்குறேன், சார் இந்த மாதிரி ஒரு பஸ் கூட இல்லை, 4 பஸ் அடுத்தடுத்து உடனே வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பிரேக் எடுத்து மொத்தமாக தான் வருவாங்க, மொத்தமாக வந்து நிற்கிறாங்க. ஒரு பஸ்ல ஏறா இது நாங்கள் முதல் எடுக்க மாட்டோம் இறங்குங்க, இன்னொரு பஸ் ஏறா இது நாங்கள் முதல் எடுக்க மாட்டோம் இறங்குங்க, இன்னொரு பஸ் என்ன முதல் இறங்குங்க. என்னை பார்த்தா எப்படி தருது? ஓகே, நான் டெய்லி தனியாக தான் போயிட்டு வரேன், தனியாக தான் வேலைக்கு போகிறேன், தனியாக தான் வீட்டுக்கு வரேன். இதே பஸ் ஸ்டாண்டில் 9 மணிக்கு மேலே நான் சேஃபாக ஃபீல் பண்ணேன். இத்தகைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2025-26க்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பட்ஜெட்டா? இதை நீங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பட்ஜெட் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு டிரான்ஸ்பரன்சியாக மக்களுக்கு வந்து அதை நீங்கள் தெரியப்படுத்துறீங்களா? இந்த ஒரு பட்ஜெட் இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட் வந்து நாங்கள் ஒதுக்கிருக்கீங்க சொல்கிறீங்க இல்லையா? அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? எந்த பிளானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? அது எங்களுக்கு தெரியுதா? இப்போ கூட மக்கள்கிட்ட இதை பற்றி கேட்டால் கூட தெரியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆமாம், தெரியாது. இப்போ தமிழ்நாடு டிஎன் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் கொடுத்தது தான் வந்து எனக்கு தெரியும். அப்படியே அவங்க பட்ஜெட் கொடுத்துருந்தா கூட எந்த பிளானும் இம்ப்ளிமெண்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கான ஒரு இன்வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் காட்டுற மாதிரி அவங்க எந்த இடத்துலையும் வச்சில்ல. அதை வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தால் தான் வந்து கவர்மெண்ட் அப்படின்றது கரெக்டாக போகும். பட்ஜெட்டுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் ப்ரோ. சேலரி வாங்குறோமா, அதை வந்து நம்ம பட்ஜெட் போட்டு எப்படி செலவு பண்ணுறோன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அந்த பட்ஜெட் நம்மளுக்கு தெரியவும் போகிறது கிடையாது. பட்ஜெட் அவங்க பேசிப்பாங்க, ஒரு ஹெட்லைன்ஸ், அவ்வளோதான். டெய்லி நியூஸ்ல வரக்கூடிய ஒரு ஹெட்லைன்ஸ், அவ்வளோதான். அதை தவிர்த்து நமக்கும் அதுல இருந்து ஒரு பயனும் கிடையாது. அதனால அதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரிய போறது கிடையாது. விஜய் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இந்த பட்ஜெட் வந்து மக்கள் நலன் சார்ந்து கிடையாது, மக்களை பத்தி யோசிக்காம போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது பல நலத்திட்டங்கள் செய்யறோம்னு சொன்னாங்க, அதே செய்யல, இதை மட்டும் அவங்க சேவா போறாங்க அப்படின்றாரு. அதை பத்தி நினைக்கிறீங்க? விஜய் சொல்றது சரியா? உங்க கருத்து சரியா? ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க, அவர் ஆக்டரா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பொலிட்டிஷியனா வரும்போது he has his own rights to அவரோட கமெண்ட் சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. as a politician அவர் சொன்னது வந்து கரெக்டான கேட்டா, அவர் சொன்னது கரெக்ட்னு என்னால ஒத்துக்க முடியாது. என்னோட கமெண்ட் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அவங்க இவ்வளவு அமௌண்ட் எடுக்கிறாங்களா, நான் இதுக்கு செலவு பண்ணேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்லணும். அது மக்களுக்கு தெரியணும். இப்போ வந்து எங்க டிஎன் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. எந்த நியூஸ் சேனல்ல வந்துச்சு? யார் அதை வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க? தேவையில்லாத விஷயம்லாம் பாயிண்ட் அவுட் ஆகுதுல்ல, பிக் பாஸ்லாம் பாயிண்ட் அவுட் ஆகுதுல்ல, இந்த விஷயம் பாயிண்ட் அவுட் ஆகல, ஏன் ட்ரெண்ட் ஆகல? உங்களுக்கு புரியுதா? அவர் கமெண்ட் பாஸ் பண்ணாருன்னா ஆக்சுவலாக இட் இஸ் கரெக்ட் தான் அவர் சொல்கிறது. யாருக்கும் தெரியவே இல்லை, எனக்கே தெரியல. அதே ஃபீல்டில் தானே நானும் ஃபினான்ஸ் ஃபீல்ட் ஆஸ் அ ஃப்ரெஷர். நான் வந்து என்ன வந்து நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படிப்பட்டு எனக்கே அந்த ஃபீல்டுக்கு எனக்கே தெரியாத போது அந்த ஃபீல்டு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. கவர்மெண்டோட வேலை என்னங்க? ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து எஜுகேட் பண்ணணும். நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிளான்லாம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியணும். நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவே யாருக்கும் தெரியல. அப்படி ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது எல்லா மக்களும் எஜுகேட் போய் சேரணும் அப்படின்னு. அதே தான் விஜய் அவர்களும் சொல்ல என்னன்னா, கல்லூரி மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து ஏடிஎம்கே பீரியட்ல வந்து லேப்டாப் கொடுத்துருந்தாங்க 12th படிக்கிற பசங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்ப திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறோம். அதுக்கும் விஜய் அவர்கள் சொல்றாங்கன்னா, நீங்க எப்போ ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்க போறீங்க? கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்களே. ரீசெண்டாக கூட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் லேப்டாப் வந்து கொடுத்தாங்க இல்லையா? எனக்கு நிறைய பேருக்கு போகவே இல்லைங்க. ஏன்னா ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த திட்டம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய பேருக்கு போகவே இல்லை. ஆனால் இப்போ புதுசா வந்து அந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ 12th படிக்கிறவங்க விட்டுட்டு காலேஜ் படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காலேஜ் படிக்கிற பசங்க லேப்டாப் வரப்போகுது, ஒரு எஜுகேட்டட் பசங்க, இது வரக்கத்தக்கதா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இது ஓட்டுக்காக பண்றாங்களா? ஓட்டுக்காக தான். ஏன்னா ஸ்கூல்ல வந்து 17 years old தான். ஓகே, காலேஜ் வந்து 18 years old. we had a rights to put our vote. அதனால வந்து அவங்க நைஸாக பிளான் பண்ணுறாங்க. தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இப்போ ஸ்கூல் டைம்ஸே கொடுத்துட்டா பசங்க வந்து அவங்களை எஜுகேட் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். காலேஜ் வந்து பசங்களோட ஜானரே சேஞ்ச் ஆகிடும்ல. ஆக்சுவலாக இது கம்ப்ளீட்டாக ஓட் மைண்டடாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் வந்து 17 years old ப்ரோ, உங்களுக்கே புரியுதா நான் சொல்கிறது? 17 years old அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்காது. 18 years oldக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்துடும். ஸோ அவங்களுக்கு அந்த கான்செப்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக யோசிச்சாலே புரியுது. இது ஏங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க, நாங்கள் மக்களுக்காக தான் பண்ணுவோம், மக்களுக்காக தான் பண்ணுவோம். மக்களுக்காக இல்லை, 18 years old ஓட்டுக்காக நாங்கள் பண்ணிட்டோம். சரிங்க, இப்போ இதான் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பெண், அதனால் இந்த கேள்வி உங்களை கேட்குறேன். இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரியும். பெண் வந்து ஒரு பாலியல் தொல்லைக்கு ஆளானாங்க, அந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் இதுக்கும் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ என்னன்னா, இப்போ என்ன சொன்னால், பட்ஜெட்டில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நிதி ஒதுக்குனீங்க, அது ஓகே. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா, அங்கே நிதி ஒதுக்கி என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து ஒரு பார்க்குறாரு. அவர் சொல்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வாய்ஸ் அவுட் பண்ணுறது ஜென்ரலான விஷயம் தான் ப்ரோ. ஆக்சுவலாக ஆஸ் அ பொலிட்டிஷியனாக ஒரு ப்ரெஷரு
அவர் அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அவர் ஆக்டர் டை ஹார்ட் ஃபேன். நான் அவரோட மூவிஸ்லாம் எது ரிலீஸ் ஆனாலும் அப்படியே என்னையே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் ஒரு பொலிட்டிஷியனாக எல்லா விஷயத்துலையும் அவர் கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயத்தில் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தப்பு பண்ணுறவன் இருக்க தான் செய்வான். அவன் ஒருத்தன் இப்படி பண்ணி வான்னு கூப்பிடும் போது அந்த பொண்ணுங்க வாய்ஸ் அவுட் பண்ணல, நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் அதை வச்சு வந்து உன்னை கூப்பிடுறானா, யூ ஷுட் வாய்ஸ் அவுட் ஃபார் யோர் செல்ஃப்ல. நீ அந்த ஒரு விஷயத்த வந்து நீ வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்டுருக்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு, யார் உன்னோட வந்து அந்த விஷயத்துல இன்வால்வ் இருக்கணும் அவங்க கிட்ட சொல்லு, போலீஸ் கிட்ட சொல்லு. நீ அவங்க கிட்ட போய் அப்படி ஆகுறதுக்கு போலீஸ் கிட்ட சொல்லிருக்கலாமே, வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கலாமே, தெரியப்படுத்திருக்கலாமே. நீ தெரியப்படுத்தினா அடுத்த ஒரு பொண்ணு பாதுகாக்கப்பட்டிருப்பாள்ல. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க, கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா இப்ப நிதிநிலை அறிக்கையில வந்து இந்த தேவநாகரிக சிம்பிள்ல வந்து ரூபாய் இருக்கும் பாத்தீங்களா, ரூபாய் அதை எடுத்து நாங்க தமிழ்ல ரூபாய் போறோம்னு சொல்லி போட்டாங்க. இதுக்கு ஒரு சில கட்சிகள் என்ன சொல்றாங்க, எங்க நிதிநிலை அறிக்கைலாம் என்னது, மக்கள் நல்லது செய்தானே, அதை எடுத்துட்டு நான் தமிழ்ல தான் போட்டோம்னு சொல்ல என்ன ஆயிர போகுது சில கட்சிகள் சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு தெரியுமா ப்ரோ, இந்த திராவிடம், கம்யூனிசம், அந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப அவங்க பண்ண விஷயங்களை ரொம்ப வரவேற்கத்தக்கது, ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். நான் வந்து கிளாப் பண்ண கூட ஒரு அமேசிங்கான கான்செப்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து அந்த திராவிடம்ன்றதோ கம்யூனிசம்ங்கிறதோ கண்டிப்பா வந்து அதோட அந்த ஒரு நேச்சரான அந்த ரோல், அந்த நேச்சரான ஒரு சாயலே வந்து அவங்க மறந்துட்டாங்க. தமிழ்னு சொல்லிட்டு, தமிழ்ன்றது அது ஒரு காப்பாற்றப்பட ஒரு விஷயம் தான், பற்றுக்கான ஒரு விஷயம் தான். ஆனா தமிழ்னு பிடிச்சிட்டு அதை சேஞ்ச் பண்றதுனால என்ன இப்ப மாறிச்சு? இப்ப என்ன அவ்வளோ பெரிய விஷயத்த நான் பாக்குறேன். அந்த பட்ஜெட் வச்சுட்டு கீழே வந்து ஆக்சுவலா ஒரு பிக்கு, அந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய மூட்டை மாதிரி போட்டுட்டு கீழே வந்து மக்கள்லாம் சாகுற மாதிரி அந்த மூட்டையை மேலே போட்டு ஒரு பிக்சரு, அந்த சிம்பிளை எடுத்துட்டு கீழே ரூபான்னு போட்டு இப்போதான் கரெக்டாக இருக்கு, முன்னாடி வந்து நம்ம ஆளு இப்படி ஒரு பிக்சர் பார்த்தேன், என்ன கரெக்டாக இருக்கு அப்படி. நீங்க வந்து அதை மாத்துறதுனால இப்போ என்ன மாறிடுச்சு, என்ன கான்செப்ட்ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை விட்டு என் தேவையில்லாம இவ்வளோ விஷயம் நான் ஒதுக்கியிருக்கேன், இதெல்லாம் பண்ண போறேன், இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா ஓகே. கிடையாது. திமுக வந்து ஆளும் கட்சி வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேஸ் விலையை வந்து 100 ரூபாய் மானியம் கொடுக்குறோம், மின்சார விலையை குறைக்கிறோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம், அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணாதவங்க இது பண்ண முடியுமா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இது மக்களுக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு அறிக்கை வந்தது எனக்கு தெரியாது, ஆனா அவங்க கொடுத்தாங்க. ஓகே, இதுதான் நான் சொல்றேன். என்னன்னா ஐம் 23 years old. நான் வந்து நியூஸ் கேட்குறேன், நிறைய விஷயங்கள் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன், எனக்கே இது என் காதில் படலையே. அப்போ என்னை விட படிக்காதவங்க, வயசானவங்க, அவங்களுக்குலாம் எப்படி போச்சு இந்த ஒரு விஷயம்? நீங்க சொன்னீங்க, சொல்லும் போது எனக்கு தெரியல, பண்ணிருந்தா தெரிஞ்சிருக்கோம்ல, ஏன் பண்ணல? இந்த கேள்வி என்ன கேட்காம அரசை பார்த்து கேட்குறீங்க. நிறைய விஷயம் கேட்டுதான் ப்ரோ இருக்கும். இதே பஸ் ஸ்டாண்ட்லயே நைட்டு 9 o'clock வரைக்கும் ஒரு பஸ் வரல, 15 எல்லாமே வந்து ஒயிட் போர்ட் ஆக்கிட்டாங்க, ஒரு பஸ் வரல, 9 o'clock பஸ் வருது. அந்த டைம் என்னன்னா நான் கொஞ்சம் நிறைய ஜுவல்ஸ் போட்டிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கேன். 9 o'clock பஸ் எதுவும் இல்லை, ஒரு மாதிரி ஹாண்டட் ஆயிடுச்சு இந்த பிளேஸே. ஃபோன் பண்ணி நான் வந்து கேட்குறேன், எம்ஆர்டிஎஸ்ஸா கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணி கேட்குறேன், சார் இந்த மாதிரி ஒரு பஸ் கூட இல்லை, 4 பஸ் அடுத்தடுத்து உடனே வந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பிரேக் எடுத்து மொத்தமாக தான் வருவாங்க, மொத்தமாக வந்து நிற்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் ஏறா, இது நாங்கள் எடுக்க மாட்டோம் இறங்குங்க, இன்னொரு பஸ் ஏறா, இது நாங்கள் எடுக்க மாட்டோம் இறங்குங்க, இன்னொரு பஸ் ஏன்னா இறங்குங்க. என்னை பார்த்தா எப்படி தருது? ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன் கஸ்டமர் கேருக்கு, ஒரு பஸ்ஸும் எடுக்க மாட்டாங்க. நான் வந்து என்னோட பேஷன்ஸ் போயிடுச்சு, கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா ஒரு பஸ் கூட எடுக்க மாட்டாங்க, ஒரு பொண்ணு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்வா? நீங்களாம் வந்து எல்லாம் நடந்து முடிச்சு பிறகு வந்து நின்று பார்த்துட்டு போயிடுவீங்க, யார் அதுக்கு ஆள் ஆகுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அவன் சொல்கிறான், உங்களால் முடிஞ்சா மெயில் போட்டுக்கோங்க, எம்ஆர்டிஎஸ் கஸ்டமர் கேர்ல உங்களால் முடிஞ்சா மெயில் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறான் அந்த ஆள். நான் என்ன பண்ணிட்டோம், இதே பஸ் ஸ்டாப்பில் இருந்துச்சு எனக்கு ராத்திரி 9 மணிக்கு. ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அதே அறிக்கையிலும் சொல்றாங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு, நாங்க ஃப்ரீ பஸ்லாம் கொடுக்குறோம். அது சும்மா ஃப்ரீ பஸ் பாதுகாப்புலாம் எனக்கு தெரியலங்க. எனக்கு கேட்டால் வந்து ஐம் நாட் சேஃபாக நான் ஃபீல் பண்ணல. இதே பஸ் ஸ்டாண்டில் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை கடை திறந்துருக்கு, நான் சேஃபாக ஃபீல் பண்ணல. ஓகே, நான் டெய்லி தனியாக தான் போயிட்டு வரேன், தனியாக தான் வேலைக்கு போகிறேன், தனியாக தான் வீட்டுக்கு வரேன். இதே பஸ் ஸ்டாண்டில் 9 மணிக்கு மேலே நான் சேஃபாக ஃபீல் பண்ணல. பஸ் வரல, 1.5 hours ஒரு ஒயிட் போர்ட் 15G கூட வரல. அதே 15G நைட்டு தானே போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தாமல் பஸ் ஸ்டாண்ட் தள்ளி போய் தான் நிறுத்துறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த டிக்கெட் எடுக்கிற பஸ் இருக்கும் இல்லையா, 1-2 தான் இப்போ இருக்குது. இப்போ 15 அந்த கான்செப்டில் அந்த 1-2 பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு லேடிஸ்க்கு வந்து டிக்கெட் வந்து லேட்டாக தான் கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி பஸ்லாம் இருக்கும் தெரியுமா, இதில் வந்து மகளிருக்கு இலவச கட்டணம்னு போட்டிருக்கோம் போர்டு. இதெல்லாம் நம்ம ஏறிட்டோம்னா மென்ஸ்க்கு தான் வந்து டிக்கெட் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க, பிகாஸ் தே நீட் டு கலெக்ட் த கேஷ். நம்ம வரும்போது வந்து லேட்டாக கொடுக்குறாங்க. நான் கையை நீட்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்கணும், நம்ம உட்காந்துருக்கதை பார்ப்பாங்க, முன்னாடி போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களோட சர்வன்ஸை வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் நீங்கள் இருக்கீங்க, ப்ராப்பராக வந்து மக்களை மதிங்க, உங்களோட சர்வன்ஸ்க்கு சொல்லிக் கொடுங்க. புரியுதா?
ஈவன் தோ நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாலும் நாங்கள் உங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு கஸ்டமர் நீங்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ப்ரோ. ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கினா கூட 500 rupees நான் வந்து பே கிடையாது, பே பண்ணணும். புரியுதா? 100 rupees தான் வந்து ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு அங்கே சார்ஜ். ஆனால் 300 rupees பே பண்ணணும். இப்போ தான் 10 நாள் ஆகுது ஃபோட்டோ அப்டேட் பண்ணி. ஃபஸ்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்கள் அறிக்கையெல்லாம் நாங்கள் பார்த்து படிச்சுக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் அப்புறம் வந்து கேளுங்க. ஒரு 5 yearsக்கு அப்புறமா வந்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க.